கதிரை தான் தெரியுமாப்பா? கதிரா? எனக்கு தெரியாது, கதிரே இல்லைங்க. அடடே ஆமா, எங்க ஊர்லயும் பெரிய சமைச்சேரி நான் தான். பெரிய சமைச்சேரி தான். ஆமாங்க. இப்ப வந்து 80 மூட்டை நெல்லு போட்டு வந்துக்கிறேன் இந்த காசு காலத்துலயா? அப்புறம் 80 மூட்டை நெல்லு, 80 மூட்டை எள்ளு எடு போட்டு வந்துக்கிறேன். எனக்கு தெரியாது, கதிரே கிடையாதுங்க. அப்படியா? நெல்லு கதிர், கொள்ளு கதிர், கம்பங்கதிர், ஆடி மாசம் வரக்கூடிய மக்கா சோள கதிருங்க. மொத்த கதிரும் தெரியும். அதல்ல பாஸ்கர் தெரியுமா? பாஸ்கர் என் மச்சான் தான். யார் ராஜா? ராந்தம் பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சுக்கிறேன். ராந்தம் கூட்டு சாலையிலே வச்சுக்கிறேன் டீ கடை, தேநீர் கடை. ஆமா, பாஸ்கர் என் மச்சான். அவன் தெரியுங்க. என்னங்க அதல்ல தினமும் இருந்தா கணுகுடி சேர்த்து போடும். ஒரு பீர் விட்டு தாங்க இருக்கணும். ஒரு பீர் அந்த சிசு அந்த சிசுவுக்கு வந்து ஆமாங்க கொஞ்சமா வைக்கணும். எதனா ஒரு பண்ண வைக்கணும். ஆமாங்க. எத்தனை பண்றாங்க? மொத்தம் நம்ம கருந்து வித்து போடுறாங்க, துட்டு ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் வரலன்னா தண்ணி தெளிச்சு
மறுபடியும் அது நிறைய மாத கர்ப்பிணி ஆகுறதுக்கு நாளாவது. ஆமாங்க. தெரியுதா? ஆனா ஒரு பீர் விட்டு தாங்க இருக்கணும். அப்படி இருந்தாலும் அப்படியே தெரியலையா? அதுவும் தெரியலங்க. சரி, ஈராவினோட யோன் அது தெரியாது. தெரியாது. பகலவன் பகலும் தெரியாது. தெரியாதா? சரி, ஞாயிறு ஞாயிறு தெரியுங்க. சனிக்கிழமை முன்னாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை எப்ப வந்து மறுநாள் எப்படி சனிக்கிழமை மறுநாள் வந்தா முன்னாளா? மண்டே சண்டே சுண்டே கண்டே இருடா, அவன் போன கூத்து பாக்க நாத்தியம் மக போறது. ஞாயிற்றுக்கிழமை எப்படி வந்தா? சனிக்கிழமை முன்னாள் வந்தா? ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மறுநாள் வருது. சனிக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தெரியும். அன்னைக்குதான் எல்லாருக்குமே லீவுங்க. எனக்கு லீவு. என் முன்னாடி கம்பெனிக்கு போற பேர் அவங்களுக்கும் லீவு. என் பசங்க பள்ளிக்கூட போது பேர் அவங்களுக்கும் லீவு. சரி, நாங்க மொத்த பேரும் கிளம்பிடுவோம். கிளம்பிடுவா? எங்க எங்க? எங்க ஊர் ஏரிக்கு. ஆமா, போயிடுமா? ஆமா வா வா நங்கருவா அண்ணங்கருவா மொத்த பேருக்குமே லீவ் அன்னைக்கு தாங்க. என் பசங்க என் மொத்த பேருக்கிட்டு எங்க ஊர் ஏரிக்கு போயிடுங்க. ஏன் அங்க போற? ஏன் போறமா? நான் பேட்டிங். நீ பேட்டிங். என் பொண்டாட்டி பவுலிங். என் பசங்க ரெண்டு கீப்பிங். பாலு நாட்டு கூடுங்க. நாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் தெரியும் சைலண்ட். சும்மா தண்ணி குடிக்காதீங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை. ஆமாங்க. ரவினா தெரியுமா? ரவியா? ரவி தெரியுங்க. யார் பாரு? அவன் போண்டா வைக்கிறான். என்ன எங்கது? பக்கத்துலயே டீ கடை பக்கத்துலயே. அட டீ கடை பக்கத்துலயே ரவி போண்டா வைக்கிறான். அப்பா அதல்ல நான் சொல்கின்றேனே. அப்படி பேச தெரியுமா? அது தெரியாதுங்க. சூரியன். சூரியனா? அவரு தெரியுங்க. யாருப்பா? இது முதல்லயே என்கிட்ட கேட்க கூடாதா? சூரிய 12 மணிக்கு மொசன்னு வராருங்க. 12 மணி அளவு மொசன்னு வராரு. வந்து என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? சூரியன் வந்து நேரா சூத்துல குத்துறான். என் பொண்டாட்டி சூரியன் மலைச்சியாங்க. டேய் அது பாண்டு. டேய் சூரிய பகவான் காலையிலே 6 மணிக்கு ஆமாங்க அழகாக ஆமா சென் நிறத்திலே காட்சியளிக்கின்றாரே. ஆமா, காலைல காண்டி ஏசி போட்ட மாதிரி இருக்குதுங்க அவங்க. அப்படியாக சூரிய பகவான் என்னுடைய தந்தை, உங்களுடைய தந்தையாகும். அப்படி இருந்தாலும் இதுவோ அங்கதேசம் அழக்கூடிய சூரிய பகவானுக்கு பிறந்த நாள். பிறந்த நீங்க கர்ணமகாராஜா என்னுடைய நாடு அங்கதேசம். தந்தை சூரிய பகவான். என்னுடைய பெயர் கர்ணமகாராஜா. அப்படி இருந்தாலும் சந்தேகம் ஏதோ சந்தேகம் கேட்டது இருக்கின்றது. கேக்குறேன். உங்கள் தந்தையோ சூரிய பகவான், உங்க நாடோ அங்கதேசம், உங்களுடைய பெயரோ கர்ணமகாராஜா. கர்ணமகாராஜான்னா பொறுமையா வருவாருன்னு எல்லா பேரும் சொல்லி கேள்வி உலக மக்கள் எல்லாம் பேசுவார்கள். இருந்தால் இன்றைய தினத்தில் இவ்வளவு கோபத்தோடு வரக்கூடிய காரணம் கர்ணமகாராஜன் இன்றைய தினத்திலே கோபத்தோடு காரணம் சொன்னார். சாந்த குணம் அளித்தவராச்சு. ஆமாங்க. எதற்காக எதற்காக இடத்திலே கோபமாக